வணக்கம் நண்பர்களே. ஒழுங்கு நடவடிக்கையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ, நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ தொடர்பாக சந்தேகங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ நம்ம பதிவு செய்கிறோம். ஒரு அரசு ஊழியர் அவர் செய்த தவறுக்காக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அல்லது ஊழல் தடுப்பு வழக்கில் ஊழல் தடுப்பு வழக்கில் இருந்தாங்கன்னா ஊழல் தடுப்பு பரிந்துரையின் அடிப்படையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது, அல்லது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ள சூழ்நிலையில், இது போன்ற சூழ்நிலைகளில் ஒரு அரசு ஊழியர் அவர் மீதுள்ள ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது அவர் இறந்துவிட்டால் அவ்வொழுங்கு நடவடிக்கையை எவ்வாறு கையாளப்பட வேண்டும், ஒழுங்கு நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறித்து இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது குற்றஞ்சாட்டப்பட்டவர் இறந்துவிட்டால் அவ்வொழுங்கு நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டியது என்ன? குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் இறந்ததற்கான இறப்புச் சான்றிதழ் கிடைத்ததும் அவர் மீதுள்ள ஒழுங்கு நடவடிக்கைக்கு தணிவிக்கை ஆணை வெளியிடப்பட வேண்டும். அதாவது அபேட்மெண்ட் ஆர்டர் போடணும்ன்றாங்க. ஒருத்தர் மேல இருந்துச்சு ஒழுங்கு நடவடிக்கை இருந்து அவர் இறந்துட்டாருன்னா அவர் இறந்த தகவல் நமக்கு கிடைச்ச உடனே போட முடியாது. அதற்கான அந்த நடைமுறைகள்லாம் சிலது இருக்குது. அவருக்கான அந்த இறந்து போனாரு என்பது அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் வந்திருக்கணும். அந்த டெத் சர்டிஃபிகேட்ல வந்த பிறகு நம்ம அந்த நிலுவையில் உள்ள ஒழுங்கு நடவடிக்கை கோப்பினை எடுத்து நம்ம ஒழுங்கு நடவடிக்கைக்கு அபேட்மெண்ட் ஆர்டர் போடணும். பிறகு அவருக்கு வழங்கப்பட வேண்டிய பணப்பலன்களை அவரது குடும்பத்தினருக்கு காலதாமதியின்றி வழங்கப்பட வேண்டும். அப்ப ஒழுங்கு நடவடிக்கையில நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தணிவிக்கையான அதை மேல இவர் இறந்துவிட்ட காரணத்தினால இவர் மீது உள்ள ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்படுகிறது அப்படின்னு தான் போடுவோம். போட்டுட்டு அதற்கு இறந்ததுனாலதான் போடுறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒரு நண்பர் கேட்கிறாரு, அவர் இறந்துட்டாரு, அப்ப அதுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்குமா? பழைய இன்கிரிமெண்ட் கொடுக்காம இருந்தாங்க, இன்கிரிமெண்ட் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அதை மாதிரி எல்லாம் தர மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒழுங்கு நடவடிக்கையே அவருக்கு அவர் ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்படுறதுக்கு காரணம் அவர் இறந்து போனார் என்ற காரணத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்படுகிறது. அதனால இன்கிரிமெண்ட் அதெல்லாம் தருவாங்கன்னு கேட்டா அதை தர மாட்டாங்க. அப்ப அதே போல இறந்துட்டாருன்னா அந்த ஃபேமிலிக்கான பெனிஃபிட் எல்லாம் என்ன செய்யணும்னா உடனே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அரசாணைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரசாணைகளை பற்றிதான் அந்த அரசாணைகள் உள்ளபடி நடைமுறைகளை கடைபிடித்து ஒழுங்கு நடவடிக்கை அந்த இறந்து போனவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையா இருந்தாலும் சரிதான், அல்லது ஊழல் தடுப்புடைய பரிந்துரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையா இருந்தாலும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை இறந்துட்டாருன்னா கைவிடப்பட வேண்டும். அதே போல நீதிமன்றத்தில் இப்ப நம்ம துறை சார்ந்த நடவடிக்கையில நம்ம ஒழுங்கு நடவடிக்கையில கைவிடப்பட்டுருவோம். அதே போல ஒரு குற்றவியல் வழக்கு இருக்கும். ஒரு அரசு ஊழியர் மீது குற்றவியல் வழக்கு கிரிமினல் கேஸ் ஒன்று பெண்டிங்ல இருக்கும். அந்த கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கும்போது இறந்துட்டாருன்னா என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கும். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் இறந்துவிட்டால் அப்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய இது என்ன? குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் இறந்துவிட்டார் என்ற விவரத்தினை நீதிமன்றத்துக்கு தெரிவித்தால் நீதிமன்றம் அவர் மீது உள்ள வழக்கினை விடுவித்து ஆணை பிறப்பிக்கும். சரிங்களா? அந்த நீதிமன்றத்துக்கு போறது அந்த அந்த அரசு ஊழியருடைய ரிலேட்டிவ் கூட போய் அவர் இறந்துட்டாரு, இவர் மேல உள்ள வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கூட போவாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம போறது தவறே கிடையாது. நம்ம தான் ஆக்சுவலா போகணும். ஏன்னா கிரிமினல் கேஸ் நம்ம தான் ஃபைல் பண்றோம். அவர் மீது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண உடனே நமக்கு இறந்துட்டாருன்ற ஒரு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது நம்மளது கடமையாகும். இது மாதிரி இந்த அரசு ஊழியர் மீது ஒரு குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் இப்ப இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்க நீதிமன்றத்துல அவங்களோட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் தள்ளுபடி செய்வாங்க. அப்ப அது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், நம்ம அலுவலக நடைமுறை எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு
அவருக்கு பண பயன்கள், அதாவது அந்த ஓய்வூதிய பல பயன்கள், மற்ற இதர பண பயன்கள்லாம் நம்ம கொடுக்கணும். நீதிமன்றத்துல வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அதை வந்து கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இந்த நீதிமன்றத்துல வந்து இது மாதிரி வழக்கெல்லாம் கொஞ்சம் விரைவா முடிக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஆணையின் அடிப்படையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் நீதிமன்ற வழக்கிலிருந்து விடுவித்த ஆணை வெளியிட்டு பிறகு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலருக்கு சேர வேண்டிய பண பயன் மற்றும் இதர பயன்களை அவரது குடும்பத்தினருக்கு உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இது வந்து இந்த ஜிஓஸ்ல இந்த லெட்டர்ஸ்ல சொல்றாங்க. அது மாதிரி நீதிமன்ற வழக்கு இருந்துச்சுன்னா அது இப்படின்றத இந்த லெட்டர்ஸ் ஜிஓஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. நண்பர்கள் இந்த லெட்டர் ஜிஓஸையும் வாங்கி படிச்சுக்கங்க. அதனால தற்காலிக பணியிடை செய்யப்பட்டவர் இறந்துவிட்டால் பின்பற்றவுடன் நடைமுறைகள் என்ன? ஒருத்தர் வந்து எனி ஸ்டேஜ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், சார்ஜ் மெமோ போட்டிருக்கலாம், என்கொயரி ஆபீசர்ல பெண்டிங் இருக்கலாம், இல்லை என்கொயரி ஆபீசர் முடிச்சிருக்கலாம், ஃபைனல் ஆர்டர் போடுற ஸ்டேஜ்ல எப்பயாவது எந்த ஸ்டேஜ்ல இறந்துட்டாலுமே அவர் மீது உள்ள ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட எதுவுமே என்கொயரி பண்ண முடியாது, விளக்கம் வாங்க முடியாது, ஃபர்தர் ரெப்பரேஷன் வாங்க முடியாது. சரிங்களா? அதனால இது மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதனால அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தகவல் தெரிஞ்சா எந்த ஒரு இதுல இருந்து இருக்கும்போது இறந்துட்டாலுமே, நிலுவையில் இருக்கும்போது இறந்துட்டாவே அவருடைய ஒழுங்கு நடவடிக்கையை தணிவிக்கை ஆணை அதை கைவிடப்பட்டு தான் போட வேண்டும். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட இறந்துவிட்டால் பின்பற்ற நடைமுறைகள் எவை அப்படின்னு சொல்றாங்க. தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் மீது தொடரப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குற்றவியல் நடவடிக்கை முடியும் முன்னதாக அவர் இறந்துவிட்டால் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்ட நாளுக்கும் இறந்த நாளுக்கும் இடைப்பட்ட காலத்தினை பணி காலமாக கருதி ஆணைகள் வெளியிடப்பட வேண்டும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை கைவிட்டுறதுனால அந்த காலத்தை அவருடைய டியூட்டியா பணிக்காலமா அதை போட்டுதான் நம்ம என்ன செய்யணும், அதை ஆர்டர் போடணும். அவர் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு ஊதியம் மற்றும் படிகள் பெற்றிருப்பாரோ அத்தகைய ஊதியத்தினை பெற்று அவரது குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். அத்தொகையில் அவர் பெற்ற பிழைப்பூதிய தொகையானது சரி கட்டப்பட வேண்டும். அது சப்சிடன்ஸ் வாங்கி இருந்தாருன்னா அந்த பேலன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் இறந்துவிட்டால் எந்த விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும்? தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் இறந்துவிட்டால் அடிப்படை விதிகளுள் விதி 54B2வில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். அந்த 54B2ல சொல்லியிருக்கிற அந்த விதிகளை நடைமுறைகளை பின்பற்றி அந்த ஆர்டர் போட்டு அவங்களுக்கான பெனிஃபிட் நம்ம கொடுக்கணும். அது மாதிரி இறந்து போனவங்களுக்கெல்லாம் இந்த ரெகுலேட் பண்றது, பீரியட் ரெகுலேட் பண்றது, அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி ஆர்டர் போட்டு பீரியட் ரெகுலேட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கான பெனிஃபிட்டை கொஞ்சம் விரைந்து கொடுக்கணும். ஏன்னா விரைந்து கொடுக்கலன்னா அப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வட்டியுடன் கடன் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்க முடியுமோ ப்ரொசீஜர்லாம் முடிச்சு உடனடியாக வழங்குவது சிறப்பானதாகும். தற்காலிக பணி நீக்க காலத்தினை எந்த விதிகளின்படி வரன்முறைப்படுத்தப்பட வேண்டும்? பொதுவாகவே ஒரு தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்க பீரியடை நம்ம ரெகுலேட் பண்ணுவோம். அந்த பீரியடை ரெகுலேட் பண்ணணும். அந்த பீரியடை ரெகுலேட் பண்ணணும். சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுவோம். சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண பிறகு பீரியடை ரெகுலேட் பண்ணணும். அந்த எந்த விதிகளை எப்படி பீரியட் ரெகுலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது தொடர்பாக ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் கேட்டதுனால இந்த திரும்பவும் பதிவு பண்றேன். அடிப்படை விதிகளில் 54A மற்றும் 54Bயின் கீழ் தகுதியுள்ள விடுப்பாகவும் அசாதாரண விடுப்பாகவும் பணியாற்ற காலமாகவும் பணிக்காலமாகவும் நேருக்கேற்ப வரன்முறைப்படுத்தல் வேண்டும். மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டு மனுவினை கொடுத்துவிட்டு இது ஒரு முக்கியமான தெளிவுரை. இது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து இதை வந்து நம்ம எப்படி கையாளணுன்றத இந்த பதிவுல சொல்றேன். மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டு மனுவினை கொடுத்துவிட்டு மேல்முறையீடு பரிசீலனையில் உள்ள போதே இறந்துவிட்டால் அவருக்கு மேல்முறையீட்டில் எவ்வாறு ஆணைகளை வெளியிடலாம்? அதாவது இப்ப இந்த மேல்முறையீட்டுல பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டு கொடுத்துருவாரு. அவர் கொடுத்துட்டு சப்போஸ் இறந்துட்டாருன்னா அந்த இறந்த தகவல் அந்த ஏற்கனவே அந்த மேல்முறையீட்டில் ஏற்கனவே ஆர்டர் போட்ட அந்த ஃபார்வர்டிங் அத்தாரிட்டிக்கு அப்பீல் ஃபார்வர்ட் பண்ணுவார்கள். அந்த ஃபார்வர்டிங் அத்தாரிட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் இறந்த தகவல் நமக்கு தெரிஞ்சு விட்டதா இல்லை கம்யூனிகேஷன் ஆயிடுச்சோ ஏதோ ஒரு விஷயம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டாளருக்கு உடனடியாக அந்த தகவலை நம்ம தெரிவிக்கணும். இது மாதிரி வந்து மேல்முறையீடு கொடுத்தவர் வந்து இறந்துட்டாருன்ற விஷயத்தை நம்ம சொல்லணும். அது ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க மேல்முறையீடு கொடுத்து விட்டு பரிசீலனையில் உள்ள போது மேல்முறையீட்டாளர் இறந்து விட்டால்
அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்யலாம், அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை குறைத்து வழங்கலாம், அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை தள்ளுபடி செய்யலாம். ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை அதிகப்படுத்த கூடாது. ஆனா சாதாரணமா அப்பீல் என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, அப்பீல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம், செட்டிசைட் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம், அதிகப்படுத்த கூட கூடலாம். ஆனா அப்பீல் கொடுத்துட்டு இறந்துட்டாருன்னா அவருக்கானது மேல்முறையீட்டு மனுவில் என்ன செய்யணும்னா கன்ஃபார்ம் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம், செட்டிசைட் பண்ணலாம். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா என்ஹான்ஸ் பண்ண முடியாது, அதிகப்படுத்தி கொடுக்க முடியாது. அதனாலதான் அந்த இறந்து போன விஷயத்தை நம்ம மேல்முறையீட்டாளருக்கு சொல்லிவிட்டோம்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல்முறையீட்டாளர் ஆர்டர் போடும் போது எதை மாதிரியான ஆர்டர் போடணும் அப்படின்னு பாப்பாரு, என்ஹான்ஸ் பண்ண மட்டும் ஆர்டர் போட மாட்டாரு. அதனாலதான் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா நம்ம தெரிவிக்கணும். மேல்முறையீட்டாளருக்கு உடனடியாக நம்ம தெரிவிச்சிட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போடுவாங்க. நண்பர்களே, இப்ப இந்த வீடியோ வந்து இப்ப பார்த்திருக்கிறோம். ஒரு அரசு பணியாளர் ஒழுங்கு நடவடிக்கை அல்லது விஜிலன்ஸ் கேஸ் அல்லது கிரிமினல் கேஸ் இல்ல சஸ்பென்ஸ்ல இருக்கும்போது இறந்து விட்டாருன்னா அவர்களுக்கு எது மாதிரியான ஆர்டர்கள் எல்லாம் போடணுன்றத இந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்கிறோம். அதனை பார்த்து தேவைப்பட்டால் தெளிவுரை பெற்று அரசிடம் தெளிவுரை பெற்றோம். இதுல இருந்து இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அரசிடம் தெளிவுரை பெற்றோம் ஆணைகளை வெளியிடப்பட வேண்டும். இந்த இறந்து போனவங்களுக்கான ஆணைகளை உடனடியாக போட்டு அவர்களோட குடும்ப பண பயன்கள் அவர்களுடைய வாரிசு அவர்களுடைய குடும்பத்திற்கு உடனடியாக கொடுப்பது மிக சிறந்ததாகும். அடுத்த வீடியோ வந்து இதுவும் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. அடுத்த வீடியோ வந்து அதாவது ஒரு அரசு ஊழியர் வந்து 7 ஆண்டா காணாம போயிட்டார். 7 ஆண்டுகளா காணாம போயிட்டாருன்னா அதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோல பதிவு செய்கிறேன். அதனால அடுத்த வீடியோவும் நண்பர்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்கள். நண்பர்களே, ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்ல நிறைய என்ற யூடியூப் சேனல்ல வந்து நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒழுங்கு நடவடிக்கை குறித்த வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன், நடத்தை விதிகள் குறித்த வீடியோவும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள். தாங்கள் பார்ப்பதை விட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நடைமுறையில் எதுவுமே அதாவது ப்ரொசீஜர் ஃபிளா இருக்கக்கூடாது. அதே போல காலம் கடந்து எடுக்கக்கூடாது முடிவுகளை, அதாவது காலம் கடந்து ஆர்டர் போடக்கூடாது. அடுத்த ஒரு சில வீடியோகளுக்கு பிறகு இந்த இறந்து போன, அதாவது நம்ம காலம் கடந்து ஒரு ஆர்டர் போடுறதுனால அது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் உதாரணத்தோட அடுத்த இன்னும் ஒரு 2 வீடியோ ஒரு வீடியோக்கு பிறகு நான் போடுறேன், அதையும் பார்த்துங்க. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த காலதாமதம் செய்யாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா காலதாமதம் செஞ்சா நமக்கே பிரச்சனை வரும்ன்றதுக்கு உதாரணங்களை குறிப்பிடுறேன். நண்பர்களே, தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நன்றி.